Hi guys, welcome to shruthiskitchendubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி brownie அப்படினாலே சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இன்னைக்கு brownie ராகி மாவு யூஸ் பண்ணி செய்ய போறோம். டிஃபரண்டான டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். நல்லா டேஸ்டா எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உங்க வீட்ல இருக்கிற கிட்ஸுக்கு மைதாவை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ராகில செஞ்சு கொடுங்க. எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. Without any more delay, let's go to the video. ராகி brownie செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல்ல 50 கிராம்ஸ் பட்டர், கேலக்ஸி டார்க் சாக்லேட் எடுத்து குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ சூப்பர் டேஸ்டா இருக்கும். இதை 1 மினிட் மட்டும் மைக்ரோவேவ் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவு நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா நமக்கு ஸ்மூத்தியா எந்த வித கட்டியும் இல்லாம கிடைச்சிரும். டபுள் பாய்லர் மெத்தட்ல கூட யூஸ் பண்ணி நீங்க மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூட 1/4 கப் அளவு ப்ரௌன் சுகர், 1/4 கப் அளவு ஐசிங் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா 1/2 கப் ப்ரௌன் சுகராக கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் பவுடராக இருந்துச்சுன்ட்டு அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ண சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கணும். அந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவு நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிருக்கு பதிலாக 2 முட்டையை கூட நீங்கள் உடைச்சி ஊற்றி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வெட் இன்கிரீடியன்ஸை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஜல்லடை வச்சு இதில் 3/4 கப் அளவு ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஜல்லடை வச்சு சலிச்சுக்கலாம். எந்த வித கட்டிகளும் இல்லாம நல்லா கை வச்சு ஸ்மாஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பரா நமக்கு சலிச்சு வந்துடும். கடைசியா இருக்கிறது வேண்டாம். இந்த அளவு சலிச்சதுக்கு அப்புறம் இதை நெக்ஸ்ட் நம்ம கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பால் ஆட் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் அளவு பால் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப நல்லா கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே நீங்கள் சாக்லேட்டை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், நட்ஸை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், சாக்லேட் சிப்ஸை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம். நெக்ஸ்ட் நாம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். பேக்கிங் ட்ரேல 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணி நல்லா எல்லா சைட்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பட்டர் பேப்பரை மெஷர் பண்ணி கார்னர்ஸை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள வச்சு செட் பண்ணிக்கலாம். இது ஈஸியா செட் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு மேலேயும் நம்ம பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். கார்னர்ல இருக்கிறத இந்த மாதிரி 4 சைட்ஸும் நீங்க எடுத்து விட்டீங்க அப்படின்னா சூப்பரா பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த பேக்கிங் ட்ரேல நெக்ஸ்ட் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பேட்டரை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஈவனா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டா டேப் பண்ணிக்கோங்க. மேல கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் இன்னைக்கு வால்நட் ஆட் பண்ணியிருக்கேன். வால்நட் ஆட் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். சாக்லேட் சிப்ஸும் ஆட் பண்ணேன். இது உங்களோட விஷ். இப்போ பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. அவன் ஒரு 15 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ரீஹீட் ஆப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பேக்கிங் ஆப்ஷனுக்கு உள்ள வச்சுட்டு 30 மினிட்ஸ் செட் பண்ணா போதும். சூப்பரா நம்மளோட brownie ரெடி ஆயிரும். அப்பதான் செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25 மினிட்ஸ்லேயே சூப்பராக ரெடி ஆயிருச்சு.
நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இப்போ நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேல ஐஸ்கிரீம் வச்சு கூட நீங்க சர்வ் பண்ணலாம். நான் இன்னைக்கு நியூட்ரல்லா ஆட் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருந்துச்சு. ராகி மாவுல தான் செஞ்சிருக்கோம் அப்படின்றதே தெரியல. அவ்வளோ பர்ஃபெக்டா சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே சேம் மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்ருத்திகா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டா. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருதோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ். இஷ்கு ஆல்.